Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பர் டேஸ்டான மசாலா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க வீட்ல ஒரு முறை மசாலா சாதம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இப்போ வந்துட்டு மசாலா சாதம் செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல வந்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல ஒரு ஏலக்காய், சின்ன துண்டு ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் வந்துட்டு இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு 4 பல் பூண்டை வந்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதையும் கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க. அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா சாதம் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்ல இருக்கும். சோ இதை வந்து மறக்காம செஞ்சு பாருங்க உங்க வீட்லயும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ஒரு தக்காளி பழத்தை நீள நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டுல அடிக்கடி வந்து லெமன் சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம் இப்படிதான் செஞ்சிருப்போம். இந்த மசாலா சாதம் எல்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சிருக்க மாட்டோம். செஞ்சு பாருங்க, உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் எப்ப வந்து செஞ்சாலும் இதே மாதிரி வந்து மசாலா சாதம் தான் செய்வீங்க. இதுல வந்துட்டு இப்ப வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு கேரட், 10 பீன்ஸ் சேர்த்திருக்கேங்க. கூடவே ஒரு உருளைக்கிழங்க சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்திருக்கேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு இதுல நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் நான் இன்னைக்கு சேர்க்கிறேங்க. நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்ல வந்து மசாலாஸ் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்துட்டு சிம்ல வச்சு நல்லா இதை வேக விட்டுருங்க. இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதுல இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு இதுல இருக்கிற காய் எல்லாம் வந்துட்டு நல்லா வெந்து கிடைக்கட்டும். இந்த மசாலா சாதம் வந்து ரொம்ப ஹெல்தியானதும் கூட. சோ இதை நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருக்க காய்கள்லாம் வந்துட்டு அப்படியே நல்லா வெந்துட்டு இருக்கு. இதை அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்ப இந்த காய் பாருங்க, நமக்கு நல்லாவே வெந்து கிடைச்சிருச்சு. எல்லா காயுமே நல்லா வெந்துருச்சு. இன்னைக்கு நான் வந்துட்டு 1 கப் சாதம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 1 கப் சாதத்தை அப்படியே வந்துட்டு உள்ள சேர்த்துட்டு நம்ம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்க இதுல மீதமான சாதம் இருந்தா கூட அதுல கூட இந்த மசாலா சாதத்தை செஞ்சிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்படி நல்லா வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மெதுவா வந்து இதை அப்படியே கலக்கி விட்டுடலாங்க. மசாலாஸ் எல்லாமே வந்து சாதத்துல படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான ஹெல்தியான மசாலா சாதம் நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. மேலால வந்து மல்லித்தலை தூவி விட்டுக்கோங்க. மல்லித்தலை தூவதுக்கு அப்புறமாவும் இதை நல்லா அப்படியே ஒரு கலக்கி விட்டுருங்க. இந்த மசாலா சாதம் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். சோ உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.